பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளம் மீட்பிற்கு விரைந்து நிதி தேவை என்று மத்திய அமைச்சரிடம் 72 பக்க மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த மனுவினை தூத்துக்குடியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டிராஜ் இணைகிறார். அவரோடு பேசலாம். பாண்டிராஜ், இது குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, தூத்துக்குடி மற்றும் நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கடந்த 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது சற்று மீட்பு நடவடிக்கைகளின் காரணமாக தொடர்ச்சியான அவருடைய சகஜ நிலைக்கு திரும்பக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அமைச்சர்கள், அதிகாரிகள் அங்கு தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் பல்வேறு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு 72 பக்க அறிக்கை ஒன்றினை அதனை மத்திய நிதி அமைச்சரிடம் வழங்கியிருக்கிறார். அதில் கடந்த நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 50 புயல்களை எதிர்கொண்ட தமிழகம் என்ற ஒரு நிலையை குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் கடந்த நூற்றாண்டில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட சூறாவளிகளை எதிர்கொண்ட தமிழகம் என்றும் இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய கடற்கரையை கொண்ட தமிழகம் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் தென் மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையானது மேலும் பல்வேறு சவால்களையும் துயரங்களையும் தமிழ்நாட்டிற்கு வழங்குகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர்கள் மிக்ஜாம் புயலுக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் பெய்திருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக பல்வேறு இன்னல்களை மாவட்டமும் மக்களும் சந்தித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் நிவாரணப் பணிகள் குறித்தும் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்திய நிதி அமைச்சரிடம் விலக்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் மூலம், அதாவது மாநில பேரிடர் நிதியிலிருந்து தரக்கூடிய அந்த நிதியின் மூலமாக மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பினை சரி செய்ய முடியாது என்றும், எனவே தமிழ்நாடு அரசு மீண்டும் தன்னுடைய நிர்வாகப் பணிகளை மேற்கொள்வதற்கும் அதை குறிப்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்டுருவாக்கம் செய்வதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்காக நிவாரண நிதியினை விரைந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் மத்திய நிதி அமைச்சரிடம் எதிர்பார்ப்பதாகவும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்ற காயத்ரி. நன்றி பாண்டிராஜ், விவரங்களை வழங்கியமைக்காக.